ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று போட்டிருந்த ஒரு டிசைனு ஜமிக்கி வச்சு எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத போட்டுருந்தேன். இதுக்கு நான் வந்து மேல் பகுதியில் ஷூயிங் த்ரெட்டுக்கு பதிலாக நான் வந்து A1 மம்தா பிராண்டே போட்டு அந்த ஜரியவே தான் நான் நூலில் கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து இப்போது மேல் பக்கத்தில் இது வரைக்கும் நம்ம மிஷின் எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணதெல்லாம் லைனிங்கில் ஒர்க் பண்ணோம். அதனால் நம்மளுடைய ஜரியோ அல்லது ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டோ நம்ம பாபினில் சுற்றியிருந்தோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெயின் கிளாத்லையே தான் நம்ம மேல் பக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ நூல் வந்து மேலே போடணும். அதுதான் மெயினாக கவனிச்சுக்கோங்க. மேலே வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு, அதாவது A1 மம்தா பிராண்ட் ஜரி இருக்குல்ல, அதை நான் வந்து அதில் போட்டிருக்கேன். போட்டு ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் தான் வரும் ஜரியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சமிக்கி கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன். இந்த ஜமிக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் தான் தேவைப்படும். நீங்கள் பெரிய ஜமிக்கி இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஹோல்ஸில் வச்சு நம்ம கரெக்டாக பஞ்ச் பண்ணி நீடில் வெளியில் எடுக்கணும். அது மட்டும் தான் பார்க்கணும். மற்றபடி கீழே நம்ம பாபினில் சுற்றியிருக்க இந்த ஒர்க்குக்கு மட்டும் மேலே போடுறது ஜரி த்ரெட்டும், பாபினில் சுற்றினது நார்மல் என்ன ப்ளவுஸ் கலர் எடுக்கீங்களோ அதே கலரில் நீங்கள் வந்து அந்த ஸ்டிச்சிங்கில் போடுவோம்ல அதே மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. நார்மல் ஷூயிங் த்ரெட்டு பாபினில் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் நேற்றுக்கே லைனிங் கிளாத் மேலே மெயின் கிளாத்தை ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று எனக்கு தெரியல, எப்போதுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடியிலே லைனிங்லேயே ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் யோசிச்சு, ஐயோ நம்ம மேல் பக்கமாக ஜமிக்கி வைக்கணுன்னா நம்ம மேலெல்லாம் த்ரெட்டு போடணுன்னு சொல்லிட்டு தான் திருப்பி மாற்றி எடுத்தேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய ஒரு டிசைன் தான். நான் நேற்று போட்டதை கொஞ்சம் அதை பிரித்து எடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டிச்சு வந்து மேல் பக்கமாக நல்ல பக்கத்தில் தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணணும். லைனிங் கிளாத்தில் ஸ்டிச் பண்ண வேண்டாம். இப்போ வந்து நம்ம நல்ல பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எனக்கு ஷோல்டர் இன்னும் நான் ஜாயின் பண்ணல. அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 3 லைன் போட்டிருக்கேன். அதாவது ப்ளவுஸில் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இன்னும் கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். கீழெல்லாம் மடிச்சு டாட்டெல்லாம் பிடிச்சாச்சு. அதனால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஷோல்டர் லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரண்ட் நெக்கு அதுக்கப்புறம் ஸ்லீவு எல்லாமே அட்டாச் பண்ணிடுங்க. ஸ்லீவில் சைடு ஜாயின் பண்ண வேண்டாம், ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுங்க. நெக்கும் ஃபினிஷ் பண்ணிடுங்க. கிராஸ் பீஸ் கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த லைன்ஸ் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சும் நெக்குக்கு பக்கத்தில் கொஞ்சம் லைனும் விட்டுட்டு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதை ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா ஜரியில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால கொஞ்சம் இதாகும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஜமிக்கி எடுத்து அந்த கரெக்டாக நம்ம நீடில் பஞ்ச் பண்ணும்போது அந்த பின்னாடி உள்ள ஹேண்டில் வந்து எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு திருப்பி அந்த ஒரு சின்ன ஊசியாவது பெண்ணாவது வச்சு அந்த நீடிலுக்கு நேராக ஜமிக்கியை வச்சுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக ப்ரெஸ் கொடுங்க. அது ஜமிக்கியில் ஸ்டிச் பண்ணாலும் ஒன்றும் வரல. சில டைம் தான் அது அந்த ஜமிக்கி வந்து உடஞ்சி வந்துடுது. நம்ம மெதுவாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். அதாவது 1 இன்ச்சு கேப்பு விட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கேப்பு விட்டு அது வரைக்கும் ப்ளெயின் தையல் போட்டுட்டு அந்த 1 இன்ச்சு கேப்பில் நான் ஜமிக்கி வச்சுருக்கேன். ஜமிக்கி வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். நான் ஜமிக்கி ஸ்டிச் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு பென்னோ ஒரு சிஸ்ஸரோ வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ஜமிக்கியோட ஹோலும் நம்ம நீடிலோட ஹோல்ஸ் கரெக்டாக நீடில் இறக்குவோம்ல அதுவுமே கரெக்டாக வந்து அந்த ஹோல்ஸுக்கு நேராக வர மாதிரி வச்சுருங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மெதுவாக பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஜமிக்கியை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். அந்த நீடிலுக்கு நேராக ப்ளேஸ் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த வேலை. நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான். அடுத்ததில் கொஞ்சம் தூரம் நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி பெடல் பண்ணிடுங்க. நம்ம கீழே த்ரெட்டு வந்து நார்மல் த்ரெட்டு தான் கொடுத்துருக்கோம். அதனால் கொஞ்சம் ஈஸியாக தான் ஸ்டிச் பண்ண இருந்தது. ஆனால் என்ன அடிக்கடி ஜரி மட்டும் எனக்கு நம்ம வேகமாக தைச்சிட்டேன்னா அப்போ வந்து ஜரி மட்டும் கட்டான மாதிரி இருந்தது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நிதானமாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த இது வந்துடும்.
ஃபஸ்ட்டு லைனில் நான் ஒவ்வொரு இன்ச்சு கேப்பில் சமிக்கி வச்சுருக்கேன். செகண்ட் லைனு அந்த 2 சமிக்கிக்கு கேப்பில் இன்னொரு சமிக்கி அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், நான் மெதுவாக தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லைனை ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக் நெக்கில் சிங்கிள் லைன் போட்டு நான் ஜரி கொடுத்துருந்தேன். அது வந்து சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் ஸ்லீவுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, டபுள் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சமிக்கி வச்சு அது கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிச்சு. இதே மெத்தடில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு லைனும் தேர்ட் லைனும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். செகண்ட் லைனில் வந்து ஆல்டர்னேட்டிவாக நான் கொடுத்துருப்பேன். 2க்கு இடையில ஒரு சமிக்கி அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் லைனும் தேர்ட் லைனும் சேமாக இருக்கும். இது நம்ம பார்த்திங்கன்னா சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு அதை மார்க் பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவை நான் மெயின் கிளாத்தோடு அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க.
ஷோல்டரோட ஒரு ஸ்லீவை எடுத்து அதில் லைனிங் அட்டாச் பண்ணி எல்லா பக்கமும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கிளாத் அட்டாச் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் நான் கொஞ்சோண்டு கேப் விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் வந்து வீடியோக்காக இப்போ உடனே எடுக்கிறதுனால போட்டிருக்கேன். இல்லது உங்களுக்கு எக்ஸஸாக கிளாத் வந்து ஜாயிண்ட் வரும்னா அந்த ஜாயிண்ட்டெல்லாம் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை பண்ணுங்கள். அல்லது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து ஷோல்டருக்கு நேராக வராமல் போயிடும், அதனால் கவனிச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் நார்மல் நீடில் தான் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ எடுத்துகிட்டு ஜரி போட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவில் வந்து நான் டபுள் சைடு கொடுத்துருக்கேன், டபுள் லைன் கொடுத்துருக்கேன் ஜரி. ஃபஸ்ட்டு ஒரு லைன் சிங்கிளாக ஓட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் லைன் போடும்போது தான் ஜமிக்கி அட்டாச் பண்ணேன். எந்த பேக் நெக் நல்லா இருக்கா இல்லை ஸ்லீவ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நான் ஸ்லீவ் பேக் நெக்குக்கு இன்னொரு தடவை ஜரி வந்து லைன் கொடுக்கணும். அது ஜமிக்கி கொடுத்துட்டேன் ஆல்ரெடி, அதனால் நமக்குள்ளதுனால நான் ஓகே. இருந்தாலும் அதுக்கு மேலே மெதுவாக ஸ்டிச் பண்ணிடுவேன். எந்த டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஜரி வந்து டபுள் லைன் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்ல தூக்கலாக எம்போஸ்டாக தெரியுது, அதனால் இப்படியே கொடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள், உங்களோட ஐடியாவை. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது வீடியோ இன்னும் கிளியராக வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த யூடியூப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு, நம்ம ஆரி ஒர்க் போட வரலனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் பண்ணி நம்மளுடைய ப்ளவுஸை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்படி சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 லைன் போட்டுக்கலாம். இந்த 3 லைனில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து நம்மளுடைய ஷோல்டர்லேருந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைட்டாக போடுறது பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நெக்கை சுற்றி இந்த 3 லைன் 3 லைனோ 5 லைனோ கொடுக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவ்லையும் இந்த பார்டர் வருது பார்த்திங்களா, அந்த பார்டரில் ஒரு 5 லைன் கொடுக்கலாம். அப்படி கூட ட்ரை பண்ணுங்கள். இப்படி இல்லைன்னா அப்படியும் ட்ரை பண்ணலாம், நம்மளுடைய சாய்ஸ் தான். அப்படி இல்லைன்னா சென்டரில் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு வேறு கிளாத்து, சாரியோட கலர் என்ன கிளாத், இது சாரியோட பார்டர் கலர் ப்ளவுஸு, சாரியோட கலரை எடுத்து சென்டரில் அட்டாச் பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் அந்த ஜரி ஒர்க்கை பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணாலும் நீங்கள் என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். இதை என்னோடய வீடியோ பார்த்து ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் என் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு 3 லைன் போட்டுக்கோங்க, ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா ஜரியை வச்சு ஒரு ஃபுல் லைன் ஸ்டிச் பண்ணிடுறேன். நம்ம வந்து கீழே வந்து நார்மல் அதாவது நார்மல் டெய்லரிங் மிஷின் உள்ள த்ரெட்டு தான் போட்டிருக்கோம் பாபினில். அதனால் கொஞ்சம் ஸ்டிச் பண்ண ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் சமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து அந்த சமிக்கியை ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் நிதானமாக ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்தது. இந்த மாதிரி 3 லைனும் ஸ்டிச் பண்ணிடலாம்.
நம்ம நெக்கில் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மெத்தடில் தான் இதுலேயும் பண்ணுறேன் நான். ஆனால் இதில் கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்துருக்கேன், அதில் கொஞ்சம் கேப் அதிகமாக விட்டுருக்கேன். இதில் டபுள் லைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு சமிக்கி எடுத்து உள்ளே வச்சுட்டு அந்த நீடியில் கரெக்டாக மேலே எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சமிக்கி உள்ளே வச்சுட்டு அப்புறம் நீடியில் கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த நீடிலோட ஹேண்டிலும் இதுவும் கரெக்டாக வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டாக வந்து நெக்கோட ஃபோட்டோவும் அடுத்து ஸ்லீவோட இமேஜும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத சொல்லுங்கள். சிம்பிள் மெத்தடு தான், அது ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு 2 இமேஜும் அனுப்புகிறேன். எது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.